ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? அஜய் எப்போவுமே நல்ல ஒரு மனுஷனாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தண்ணி அடித்து ஒரு பெரிய பார்ட்டி கொண்டாடுவோண்டான்னு சொன்னாங்க. அப்போ அஜய்க்கு ரொம்பவே மனம் கசந்து போய், எப்படி இதை நம்ம சமாளிக்கிறது? இவங்களும் நமக்கு வேணும் தான், ஆனாலும் இந்த மாதிரி தண்ணி பார்ட்டிங்கிறது நமக்கு ஆகாதது, இது கடவுளுக்கும் பிடிக்காதே, எப்படி நாம் இந்த பார்ட்டியில் கலந்து கொள்ளாமல் இருக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது அஜயை எல்லாருமே வற்புறுத்தி, இங்கே பாருடா, இந்த ஒரு நாள் தான் நம்ம நண்பர்கள் எல்லாரும் இணைஞ்சு இந்த பார்ட்டியை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் அவனுடைய மனசு ரொம்ப குத்தப்பட்டுச்சு. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நம்மளுடைய நண்பர்களையும் விட முடியாதுங்கிறதுனால அந்த பார்ட்டியில் அவனும் கலந்துக்கிட்டான். எல்லாரையும் போல் அவனும் அதிகமாக தண்ணியை குடிக்க ஆரம்பித்தான். முதல் தடவைங்கிறதுனால ஃபஸ்ட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா அவனுக்கு அதில் பழக்கப்பட்டு எல்லாரோட ரொம்பவே சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தான். இப்படி குடித்ததும் மற்ற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நாம் அஜயை தண்ணியில் பழக்கிட்டோம், இனிமேல் அவனால் அதை விடவே முடியாது பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனுக்கு சூழ்ச்சிகரமாக மாற ஆரம்பித்தாங்க. அஜய்க்கு இது ஒன்றுமே புரியாததுனால, நிறைய குடித்ததுனால அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டு எங்கே இருக்கிறோன்னு கூட தெரியாமல் போய்கிட்டு இருந்தான். அதுக்கு அடுத்த நாள் ஆலய ஆராதனைக்கு ஆயத்தமானான். ஆனால் அவனுடைய இருதயம் ரொம்பவே குத்தப்பட்டுச்சு. நாம் தேவையில்லாத பாவத்தில் போய் விழுந்துட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஆலயத்துக்கு நாம் எப்படி தயாராகி போகிறது அப்படின்னு அவனுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அப்போது அவங்களுடைய அம்மா அப்பா எல்லோரும் கூப்பிட்டாங்க. அஜய், என்னம்மா நீ கிளம்பாமல் இருக்க? எவ்வளோ நேரம் ஆச்சு? ஆலயத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு போகணும்னு தெரியாதா? அம்மா, நேற்றுக்கு நைட்டு ரொம்ப நேரம் கழித்து நீ வந்தையே, அதுவும் போனதும் போய் படுத்துட்ட தெரியுமா உனக்கு? உன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் தான் உன்னைய கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் தண்ணி குடித்ததெல்லாம் நம்ம அப்பாவுக்கும் தெரிஞ்சிட்டோ அப்படின்னு ரொம்பவே பயப்பட்டான். அப்போது அஜய் சொன்னான், தெரியுமா, எல்லாம் தெரியும், சரி நான் ஆலயத்துக்கு வரேன், கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புனான். கிளம்பி அவனும் ஆலயத்துக்கு போய் உட்கார்ந்தான். உட்கார்ந்ததும் அங்கே ஐயா பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். இந்த மாதிரி வசனத்தை கேட்டு தன்னை சீர்படுத்துகிறவன் தான் தேவனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன்னு ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா அவன் கர்த்தர்கிட்ட அழுது தன்னை அர்ப்பணித்தான். இந்த மாதிரியான விஷயத்துலையும் இந்த மாதிரியான நண்பர்களையும் நான் விட்டுறதுங்கிறது என்னுடைய ஆத்மாவுக்கு நல்லது. நான் செய்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு கர்த்தர்கிட்ட ஒப்புரவானா. நான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு மனுஷன். நான் போய் பாவத்துக்கும் இந்த மாதிரி நல்ல விதமான ஒரு காரியத்துக்கும் என்னையால் ரெண்டையும் நல்ல விதமாக செய்து முடிக்க முடியாது. அதனால் இந்த நண்பர்களை நான் விட்டுட்டு சந்தோஷமாக கர்த்தருக்குள்ளே இருக்க போகிறேன்னு அந்த நண்பர்கள் மத்தியில் அவன் போகாமலே இருந்தான். இதை பார்த்ததும் அந்த நண்பர்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அஜய் உண்மையிலே கர்த்தரால் படைக்கப்பட்டவன். அவனுடைய இருதயத்தில் கர்த்தருடைய வசனம் இருக்குது. அதனால தான் அவன் நம்ம கூட பேசுகிறத கூட நிறுத்திட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க நண்பர்களும் மாற ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் இணைஞ்சு அழகாக ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை கேட்டிங்களா? இதே மாதிரி நாமளும் பாவத்துக்கு மறித்து கர்த்தருக்குள்ளே நாம் திட விசுவாசமாக இருக்கணும். எல்லாரும் போல் நாமளும் பாவம் செஞ்சால் என்ன, ஒரு நாள் தானே, அது யாருக்கு தெரிய போகுதுன்னு நம்ம யோசித்தோன்னா அதுவே பெரிய ஒரு பாவம் தான். பாவம் ஒரு நாளோ ஒரு நிமிஷமோ அதுவும் பாவம் தான். அதனால் நம்ம நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருந்தோம்னா கர்த்தரால் நம்ம உருவாக்கப்பட்டிருப்போம். அதனால் நாம் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருகிறவர்களாக இருப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.